அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு உவப்பான ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் தந்து அருள் புரிந்திருக்கின்றான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவற்றில் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களும் தருவானாக. கண்ணியத்துக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉ பிஹா. அல்லாஹ்வுக்கென்று சில பெயர்கள் இருக்கிறது, சிறப்பான பெயர்கள். ஃபதுஉ பிஹா, அதனை கொண்டு நீங்கள் நல்ல இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. யார் அதனை மனனம் செய்தார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் இருக்கிறார்கள். மன் அஹ்ஸாஹா, யார் அதனை மனனம் செய்து விளங்கி கொண்டார்களோ, விளங்கி அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு பெயர்கள், ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அந்த பெயரை நாம் அழைத்து அல்லாஹ் துஆ செய்யும் பொழுது, நமக்கு உதாரணமாக செல்வம் வேண்டும் என்று சொன்னால் ரஸாக், வஹாப், இதனை நாம் அழைத்து துஆ செய்யும் பொழுது அதனுடைய வாசல் திறக்கப்படும். இது எவ்வாறு என்று சொன்னால், இதனுடைய பேசிக்கை நம்ம விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அமல் செய்வதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம மாம்பழம் வேணும் என்று சொன்னால் மாங்கொட்டை எடுத்து நம்ம விதைக்கிறோம். அதை விதைச்சி தண்ணி ஊற்றிட்டு வரும்பொழுது அந்த மரம் வரும்பொழுது நமக்கு மாம்பழத்தை தருகிறது. அதே மாதிரி நம்ம பலா கொட்டையை விதைச்சோம்னு சொன்னோம்னா நமக்கு அது பெரிதாகி தண்ணி ஊற்றி வளர்க்கும் பொழுது பெரிதாகி வரும்போது நமக்கு பலாப்பழம் தருகிறது. அது மாதிரி தான் தேங்காய், மாங்காய் எதாக இருந்தாலும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கின்றது. அதுபோல்தான் இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் தொடர்ந்து ஓதிட்டு வரும் பொழுது அந்த பெயருக்குள்ள பரக்கத்து என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மாங்கொட்டை என்ன புதைக்கிறோம், அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பூமியில் போய் அது என்ன பூமியில் உள்ள சத்து எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு வரும். அது பாருங்கள், எவ்வளோ பெரிய அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கின்றான். சின்ன கொட்டை தான் வளர்க்குறீங்க, அது என்ன செய்யணும் சொன்னால் பூமியில் உள்ள அத்தனை சக்தியும் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு என்ன செய்யும், உள்ளே கொண்டு வரும். அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தியை வைத்திருக்கின்றான் அது உள்ளுக்குள்ள. அதே மாதிரி ஒவ்வொரு விதைகளுக்குள்ள வைத்திருக்கின்றான். அதை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன செய்ய வளர ஆரம்பிக்கும், வளர்ந்து மரமாக ஆகிவிடும். சரிங்களா? அதை உறிஞ்சக்கூடிய சக்தியை வைத்திருக்கிறான். அவ்வளோ பெரிய பவர் அதுக்கு இருக்குது. சரியா? அதே மாதிரி தான் அது பெரிய மரமாகி எப்படி மாங்காயை மாம்பழத்தை தருகிறதோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இந்த பெயரை நாம் சொல்லும் பொழுது இது பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை சக்தியும் அப்படியே தன் உள்ளத்தில் கொண்டு நம்ம எதுக்காக பிரார்த்திக்குமோ அதை நம்ம தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி தான். சரிங்களா? பூமியில் மாங்கொட்டையை விதைக்கும் பொழுது அது பூமி என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய விதி எழுதி வைத்திருக்கிறான் அல்லவா, இப்படித்தான் தக்தீர் ஒன்று இருக்கிறது, இப்படித்தான் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருப்பானுக்கு. அதுபடி என்ன செய்யுது, பூமியில் உள்ள அந்த சக்தியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு மரமாக வளர்ந்து பலன் தருவது போல் நம்ம இந்த அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும்போது பிரபஞ்சத்தில் உள்ள அந்த சக்தி என்ன செய்து இழுத்து கொண்டு நமக்கு எதற்காண்டு ஓதுனமோ அதை தருகின்றது. செல்வத்தை நாடி ஓதும் பொழுது என்ன செய்ய சொன்னால் அது செல்வத்துக்கான அத்தனை வசதியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது. நமக்கு தெரியாது, எப்படிலாம் நமக்கு தெரிய வேண்டிய தேவை கிடையாது. எப்படி நம்ம விதையை போட்டோம்னு சொன்னோம்னா அது எப்படி உள்ளே போய் எல்லா சக்தியும் இழுத்து கொண்டு நமக்கு தெரிய தேவை கிடையாது. தண்ணி ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, மரமாக வந்து பழங்கள் தருகிறது. அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய பெயரை நம்ம தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு தெரியாது எப்படி வரும்னு சொல்லிட்டு, ஆனால் நமக்கு தேவையானதெல்லாம் அந்த பெயருடைய பழக்கத்தெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே அது நமக்கு தான் வரும். எப்படி ஒரு விதையை பூமியில் போட்டோம்னா பூமி அந்த இடத்துலேருந்து அது மரம் உழைக்கிறதோ, அதே மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், அந்த நன்மையெல்லாம் சேரும். இதுதான் அந்த பேசிக். அதனால் நம்ம என்ன செய்ய சொன்னால் இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருந்தாலும் நம்ம எல்லா பேருமே சிறப்பான பேர் தான். அது நமக்கு வேண்டிய பேர் என்ன செய்கிறோம், ஒரு நாள் ஓத வேண்டியன்னு சொல்லிட்டு 7 நாள் ஓத வேண்டிய பேர் நம்ம சிறப்பு பண்ணி வச்சுருக்கிறோம். அது நம்ம தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளைக்கு என்ன ஓதுங்கிறத அதை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால்
அது வந்து ஒரே இதை வந்து ஓதுனோம்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு. இப்போ நம்ம ஒரு தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் என்ன செய்வோம், ஒரு மாமரத்தை வைப்போம், அதே பலாமரம் வைப்போம், அதே மாதிரி கொய்யா இப்படின்னு பல பழங்கள் வைக்கும் பொழுது பல பலவிதமான பழங்கள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி அல்லாவுடைய பேரை நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு 7 நாளைக்கு 7 பிரிச்சுக்கிட்டு அதை போதும் பொழுது பலவிதமான ஒரு தோட்டத்தில் எப்படி பல பல மரங்கள் இருந்து நமக்கு எல்லா பழங்களும் கிடைக்குதோ அதே மாதிரி எல்லா விதமான பறக்கத்தை நமக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணம் அமையும். அந்த எப்படி என்ன செய்கிறோமா, நம்ம அல்லாவுடைய பேர் என்ன செய்கிறோம், பிரித்து நம்ம தரப்போகிறோம், அதில் சிறப்பில் பார்க்க வைக்கிறோம். கணிதக்குறையிலே அல்லாவுடைய பேரில் எல்லா பேருமே 99 பேர் இருக்குது, எல்லா பேருமே சிறந்த பேர் தான். சரிங்களா, நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நான் இதுக்கு முன்பு நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்பு கரெக்டாக ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்பாக ஒரு நாளைக்கு என்ன ஓதுன்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒருத்தவங்க கால் பண்ணார், அது மாதிரி நான் அது ஓதிட்டே வந்தேன், எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, இடையில விட்டுட்டேன், அப்போ அதனுடைய பாக்கியமெல்லாம் எனக்கு இல்லாமல் போச்சு, திரும்ப நீங்கள் எனக்கு அந்த வீடியோ அனுப்புவீங்கன்னு சொல்லியிருந்தார். சரியா, இப்போ நான் நினச்சேன் வீடியோ அனுப்புறதை விட வீடியோ ஒன்று போட்டுருவோமே அப்படின்ட்டு. சரிங்களா, அதனால் இதுக்கு முன்பு யாரெல்லாம் ஓதிட்டு வந்தாங்களோ அதே ஒதுக்கலாம். சரியா, இப்போ இது நம்ம புதுசு என்ன செய்யணும்னா நம்ம திரும்ப செலக்ட் பண்ணி போடுறோம். அதனால் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஓய்ட்டு வந்து சொன்னால் நமக்கு பறக்கத்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கண்டித்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரில் ரஹிமா இப்போ முதல் நாள் சனி ஞாயிறு சொன்னால் பிரித்துக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஓத வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமை என்ன வரும்னு சொன்னால் யா ரஹ்மான் யா ரஹீம், யா ரஹ்மான் யா ரஹீம். இதை நீங்கள் வந்து காலையில் 500 தடவை, சாயந்தரம் 500 தடவை, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி 100 தடவை இந்த மாதிரி ஓதிட்டு வந்தால் சிறப்பு. அது மாத்திரம் இல்லாமல் சும்மா இருக்கும் போதெல்லாம் யா ரஹ்மான் யா ரஹீம் அந்த முழுவதுமே என்ன செய்யணும், இன்றைக்கி உங்களுடைய அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையுடைய அந்த திக்ர் இது தான், யா ரஹ்மான் யா ரஹீம் யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படி ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும். இப்படி தான் இல்லை, ரஹமத் அல்லாஹ் ரஹமத்து இறங்க நீங்கள் அதை ஓத அல்லாஹ் ஒரு ரஹமத்து இறங்க உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும். அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திக்ர் இந்த திக்ர். ரஹ்மான் ரஹீம் சொன்னால், ரஹ்மான் சொன்னால் அளவற்ற அருளாளன், ரஹீம் சொன்னால் நிகரற்ற அன்புடையவன். இவ்வளோ அன்பும் இவ்வளோ பாசமும் அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும், நம்முடைய பிரச்சனை எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். சரிங்களா, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு திக்ர் தான் இந்த ரஹ்மான் ரஹீம். நம்ம என்ன சொன்னால் அதே மாதிரி நம்ம ஓதிட்டு வந்தோம்னு சொன்னோம், இதே தொடர்ந்து ஓதும் பொழுது நம்ம இடத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க, அன்பாக இருக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம பகவையில் கூட என்ன செய்வாங்க, நம்மகிட்ட அன்பாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இதை ஓதிக்கங்க, யா ரஹ்மான் யா ரஹீம். ஞாயிற்றுக்கிழமை ஓத வேண்டியது. காலையில் 500 தடவை, மாலையில் 500 தடவை, ஒவ்வொரு ஃபர்லான தொழில் பின்னாடி 100 தடவை. அது பாக்கி நேரமெல்லாம் இதே ஒதுக்கிங்க. இந்த பேருடைய சிறப்பு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா, இது ரொம்ப பேர் ஓதி, ஆயிரக்கணக்கான பேர் ஓதி அந்த பயன்களை பெற்றிருக்காங்க. 2வது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஓத வேண்டியதுன்னு சொன்னால் யா ஹையூ யா கையூம். யா ஹையூ அப்படின்னு சொன்னால் நிலையானவன். நான் இன்ஷால்லா இதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யா ஹையூன்னு சொன்னால் நிலையானவன், உயிருள்ளவன். யா ஹையுன்னு உயிருள்ளவன், யா கையூம் நிலையானவன், எப்போதுமே நிலைத்திருக்கக்கூடியவன். இது வந்து இஸ்முல் ஆலம் என்று சொல்வார்கள். அல்லாவுக்கு என்று சில பேர் இருக்கிறது. அந்த பேர்களை சொல்லி நம்ம கேட்டால் கொடுப்பான், எதை கேட்டாலும் கொடுப்பான். அப்படிப்பட்ட பேரில் உள்ளது தான் இந்த ஹையூ யா கையூம் என்று உலமாக்கள் குறிப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 அத்தியாயத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வுடைய திருப்பேர்கள் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய எந்த பேரை சொல்லி கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அது இருக்குதுன்னு சொல்லும்போது உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க, இந்த 2 அவங்க சொன்ன அந்த 2 அத்தியாயத்துலேயும் யா ஹையூ யா கையும் இருக்கிறது, ஹையுல் கையும்னு இருக்கிறது. அப்போது இந்த பேர் தான் இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுறாங்க. அப்போது நம்ம யா ஹையூ யா கையூம் அப்படிங்கிறத ஓதிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா இதே மாதிரி காலையில் 500 தடவை, சாயந்தரம் 500 தடவை, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி 100 தடவை ஓதிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா நாம் எதனை கேட்டால் அல்லாஹ் கிடைப்போம். இது தொடர்ந்து ஓதிட்டு வரும்பொழுது நம்முடைய தேவைகள் எதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அது கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இஸ்மு தான் இந்த யா ஹையூ யா கையூம். அடுத்து 3வது செவ்வாய்க்கிழமை ஓத வேண்டியதுன்னு சொன்னால்
யா ஜப்பார் யா கஹார். யா ஜப்பார்னு சொன்னால் அதாவது எதிரிகளை அடக்கக்கூடியவன். யா கஹார் அதுக்கு இதே அர்த்தம் தான், மிகைத்தவன், எதிரியை அடைக்கக்கூடியவன், மிகைத்தவன். ஜப்பார் அது கஹார், அடக்கி ஆளக்கூடியவன். கஹார்னு சொன்னால் அடக்கி ஆளக்கூடியவன். ஜப்பார்னு மிகைத்தவன். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான அல்லாஹ்வுடைய பெயர். இந்த பெயரை நான் சொன்ன மாதிரி ஃபஜருக்கு, அதாவது ஃபஜருக்கு பின் 5 தடவை, அசருக்கு பின்னாடி 5 தடவை ஓதிட்டு வந்த பிறகு ஒவ்வொரு ஃபல்லான தொல்லை பின்னாடி 100 தடவை ஓதிட்டுன்னு சொன்னால் நம்முடைய எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். எதிரிகளுடைய தொல்லை இருக்கு இல்லையா, நமக்கு தெரியாமல் எத்தனையோ எதிரி இருக்கிறாங்க. அவங்களுடைய தொல்லைகளிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், பாதுகாப்பு வளைவு ஏற்படுத்தப்படும். எதிரிகள் தொல்லை நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். அவங்க என்னென்ன பிரச்சனைஞ்சாலும் அதை நம்மளை அண்டாமல் அதை தடுக்கக்கூடிய ஒரு கவசம் உண்டாகும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெயர். ஏன்னா உலகத்தில் எதிரிகள் இல்லாமல் யாருமே இல்லை, ஏதாவது வகையில் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த பெயரை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலை மாலை இது மாதிரி ஒவ்வொரு பின்னாடி ஓய்ட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அப்புறம் அந்த அன்றைக்கி முழுவதுமே இந்த இஸ்மை ஓய்ட்டு வந்து சொன்னீங்கன்னா ஒரு பாதுகாப்பு வளையம் கிடைக்கும், எதிரிகளை விட்டு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக புதன்கிழமை ஓத வேண்டியதுன்னு சொன்னால் யா வஹாப் யா ரஸாக். வஹாப்னு சொன்னால் மிகப்பெரிய கொடையாளன், அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கொடை, அவனை போல கொடையாளன் யாருமே கிடையாது. சரிங்களா, அள்ளி கொடுக்கக்கூடியவன். ரஸாக் என்று சொன்னால் ரிஸ்கை தரக்கூடியவன், உணவை தரக்கூடியவன், உணவு சம்மந்தப்பட்ட வருமானம் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் தரக்கூடியவன். இதுதான் ரிஸ்க்கு, வருமானத்துக்குள்ள அனைத்தும். அப்போது யா வஹாப் யா ரஸாக், யா வஹாப் யா ரஸாக் இதை நீங்கள் காலை மாலை ஓய்ட்டுன்னு சொன்னால் நம்முடைய வருமானம், தடையில்லாத வருமானத்துக்கு இது காரணமாக அமையும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, அந்த வியாபாரத்தில் ஒரு பறக்கத்து கிடைக்கும், வியாபாரம் பெருகும், உங்களை வாடிக்கையாளர் தேடி வருவாங்க, வருமானம் நல்லா இருக்கும். சரியா, அதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்க்கு குறைவில்லாத உணவு கிடைக்கும், அதுக்கான வழிவகை உண்டாகும், வருமானம் வரும். இப்படியாக உங்களுக்கு ரிஸ்க்கு தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய வழிவகைகள் திறக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெயர் தான் யா வஹாப் யா ரஸாக். இதை காலை மாதிரி நான் சொன்ன மாதிரி 5 தடவையும் ஒவ்வொரு ஃபர்லான் தொல்லைக்கு பின்னாட்டியும் 100 ஒதுக்குங்க. அதுக்கடுத்ததாக வியாழக்கிழமை ஓத வேண்டியது தான் யா லத்தீஃப் யா கபீர். யா லத்தீஃப்னா நுண்மையானவன், மிக நுண்மையானவன். யா கபீர்னா அறிந்தவன். இதை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்முடைய வறுமை நீங்கும், கடன் தொல்லை நீங்கும், அது மாத்திரம் இல்லாமல் நோய் நீங்கும், நோய் நிவாரணம். இவை எல்லாமே எவ்வளோ மைனூட்டான பிரச்சனையாக இருக்குதோ எல்லாமே நீக்கக்கூடியது தான் இந்த 2 பெயரும், யா லத்தீஃப் யா கபீர். எந்த விஷயமாக தான் அல்லாஹ் அறிந்தவன். அப்போது அல்லாஹ்வுடைய ஞானத்தை விட்டு எதுவும் விளையிடாது. சரியா, அப்போ அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை அத்தனையுமே தீர்க்கக்கூடியவன். நாம் அறிந்தும் அறியாத பிரச்சனை அனைத்தையுமே, மைனூட்டான அனைத்து விஷயமே தீர்க்கக்கூடியவன். நோய் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடியவன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெயர் தான் இந்த யா லத்தீஃப் யா கபீர். இது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வியாழக்கிழமை ஓதிக்கணும். வெள்ளிக்கிழமை ஓத வேண்டியது சிறப்பான ஒன்றுன்னு சொன்னால் அது செலவாத்து தான். உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்து காலையில் 500 தடவை, மாலை 500 தடவை. அது இல்லாமல் நீங்கள் டெய்லி செலவாத்து ஓதிக்கணும், அது தனி. அது இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா செலவு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்லான தொல்லைக்கு பின்னாட்டியும் 100 தடவை செலவாத். இப்படி இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அது மாத்திரம் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை அசர்லேருந்து மகரிப் உள்ள அந்த டைம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவும் சிறப்பான டைம். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அசர் தொழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு செலவாத் 100 தடவை. இப்போ நீ ஓதக்கூடிய இந்த 500 தடவை செலவாத்துக்குள்ளே அந்த 500 தடவை ஓதிட்டு லா இலாஹா இல்லா அந்த சுவானுக்கு இன்னி குத்தம் நாளிமீன் ஒரு 10 தடவை ஓதிட்டு, அல்லது 100 தடவை முடிஞ்சு 100 தடவை ஓதிக்குங்க. ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை, அதுக்கு முன்னாடி உங்கள் என்ன தேவையோ அதை அப்படியே கேட்டேருங்க. ஏன்னா அந்த மகரிபுக்கும் அசருக்கும் இடையே ஒரு நேரம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமையில் சிறப்பான நேரம். அந்த நேரமும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் ஒன்றா ஆயிடுச்சு சொன்னால் கபுலாகும். இப்போ என்ன செய்யணும், அந்த 500 தடவை ஓத வேண்டிய சலாத்தை ஓதிட்டு
100 தடவை லா இலாஹ இல்ல அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யுங்க துவா செய்யுங்க. யா அல்லாஹ் கடந்து நீக்குவாயா, கஷ்டங்களை போக்குவாயா, என்ன வேணுமோ அதை தொடர்ந்து கேட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது முழுமையாக கிடைப்பதை பார்க்க முடியும். இப்போ வெள்ளிக்கிழமை என்பது சிறப்பான நாள், ஸலவாத்து ஓதக்கூடிய சிறப்பான நாள். ஏன்னா ஸலவாத் நம்ம ஓதும் பொழுது ஒரு தடவை ஸலாத் ஓதுனோம்னா அல்லாஹ் மீது என்ன செய்கிறான் 10 தடவை ஸலாத் ஓதுகின்றான். இப்போ நீங்கள் 500 1000 தடவை காலை 500 சாயந்தரம் 500 ஓதும் 1000 தடவை ஓதும்போது 10,000 ரஹமத் அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்கள் மேலே இறங்குறது. எவ்வளோ பெரிய பாக்கியம். அது மாத்திரம் ஒவ்வொரு ஃபர்லான் தொழுகை பின்னாடி 500 ஓதுனீங்கன்னு சொன்னால் அது அது அதாவது நம்ம நினைக்க முடியாத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ரஹமத்தை தரக்கூடியது தான் ஸலவாத். நீங்கள் இந்த செய்யக்கூடிய அத்தனை நாளுடைய அமல் இப்போ 5 நாள் 6 நாள் ஓதுறீங்க இல்லையா, இது அத்தனையுமே என்ன செஞ்சிடும், இந்த 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 ஓதக்கூடிய ஸலவாத்தின் பறக்கிறதுனால கபூலாகிடும். அப்போ எல்லாமே ஒரு பூந்தோட்டம் மாதிரி, பூந்தோட்டத்தில் பல பூக்கள் இருக்கிறது, சிறப்பான பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி இந்த நீங்கள் ஓதக்கூடிய இந்த மஜ்லிஸ், இந்த ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியது. அடுத்து சனிக்கிழமை ஓத வேண்டியது என்னென்னு சொன்னால் யா மாலிக்குல் முல்க். யா மாலிக்குல் முல்க், யா மாலிக்குன்னு சொன்னால் அரசனுக்கெல்லாம் அரசனே. இது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு இஸ்மு, யா மாலிக்குல் முல்க். இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஓய்வுன்னு சொன்னால் உங்களுடைய செல்வம், அதாவது அல்லாஹ்வின் பொறுத்தவரை செல்வமாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு அதிகாரிகிட்ட ஒரு விஷயமா போனீங்கன்னு சொன்னால் அது நடக்கும். ஏன்னா அல்லாஹ் உங்கள் பக்கத்தில் இருப்பான். யா மாலிக்குல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசனே அப்படின்ட்டு நீங்கள் என்ன தேவைக்கு ஆண்டி எங்கே போனாலும் அந்த தேவையெல்லாம் அழகான முறையில் ஈஸியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இஸ்மு தான் இந்த யா மாலிக்குல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசனே. அப்படி அதுதான் ரொம்ப சிறந்த ஒரு இஸ்மு இது. ஓகேங்களா? ஆகவே இப்படி 7 நாளுக்கு உங்களுக்கு 7 இஸ்மு வந்திருக்கிறது. இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஓதிருப்பீங்க, ஓதிட்டு வருவீங்க, அது தனி. அது இல்லாமல் இது நீங்கள் எக்ஸ்ட்ரா இதை வைத்துக்கொண்டு ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம ஒரு நேரத்தை கூட ஒரு டயத்தமாவது இந்த உலகமே என்னென்னு சொன்னால் அல்லது ஹலக்கல் மௌத் வல் ஹயாத்தல் எவ்வளவுக்கு மையக்கும் ஹசன மேலா, உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் எல்லாம் கொடுத்து எதுக்குன்னு சொன்னால் உங்களிலே சிறந்த அமல் செய்யக்கூடியவங்க யார் என்பதனை சோதனை செய்வதற்காக கொடுத்துருக்காங்க அல்ல. அப்படிப்பட்ட இந்த சோதனை நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி இஸ்முகளை ஓதி, திக்கர்களை ஓதி, ஸலவாத்துகளை ஓதி நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் வேஸ்ட் பண்ணால் வச்சுக்கிட்டேன்னு சொன்னோம்னா இந்த இந்த திக்கர்னு சென்ஸ் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க ஓதிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அன்னைக்கு உள்ளதுக்கு ஓதிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பெண்கள் சமைக்கிறாங்க, சோறு சமைக்கிறாங்க, ஆணம் காய்ச்சுறாங்க, அந்த மாதிரி நாக்கில் ஓதிட்டுருக்கோம். நாக்கு பாட்டுக்கும் நாக்கு தடை கிடையாது, நாக்கு பாட்டு ஓதிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது இவ என்ன செய்யணும் சொன்னால் இந்த திக்கரை பழக்கப்படுத்தின்னு சொன்னால் தேவையில்லாத பேச்சு குறைஞ்சி போயிடும், நன்மைகள் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கும். வலது பக்கம் ஒரு மலக்கு இருக்கிறாங்க, இடது பக்கம் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. வலது பக்கம் உள்ள மலக்கு என்ன செய்வாங்க சொன்னால் நன்மை எழுதிட்டு இருப்பாங்க, இடது பக்கம் உள்ள மலக்கு என்ன செய்வாங்க தீமை எழுதுவாங்க. இப்போ நன்மை எழுதக்கூடிய மலக்கு என்ன செய்ய அவருக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கீங்க, அவர் எழுதிட்டே இருப்பார். தீமை எழுதக்கூடிய அடிகாலத்தில் அப்படியே உட்காந்துருப்பார். அவர் தீமை எழுத விரும்புகிறது கிடையாது. எந்தளவுக்கு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை சுமாரெலாம் சொன்னீங்கன்னு சொன்னால் 10 தடவை 10 நன்மை எழுதப்படும். இங்கே ஒரு தடவை ஒரு பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து வெயிட் பண்ணுவாங்க, பாவமணி கேட்கலான்னு சொல்லிட்டு. பாவமணி கேட்கனா ஒன்று தான் எழுதப்படும். ஆகவே இந்தளவுக்கு அல்லா நினச்சிருக்கா உங்களுக்கு இந்த மனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருக்கின்றார். அதாவது உங்களுடைய நன்மைக்காக வேண்டி. ஆகவே நன்மைக்கிறவில்லை அதை நீங்கள் உணர்ந்துக்கொள்ள வேண்டும். நம்ம கூட பக்கம் மலக்கில் இருக்கிறாங்க, யாருமே இல்லை, நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, எழுதிட்டே இருக்காங்க. அல்லாவும் கேட்குறான், அவங்களும் கேட்குறாங்க. இவங்க சாட்சி, அல்லாஹ் வறுமையில் சாட்சியை கொண்டு வந்தாங்க 2 பேருமே. அப்போ என்ன செய்யணும் சொன்னால் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த மலக்கு தான் அதிகமான முறையில் எல்லப்பட்ட அந்த பட்டை தூக்கிட்டு வரணும். இடது பக்கம் ஒன்றுமே இருக்கக்கூட 0 தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தான் வச்சுக்கணும். அவளே மலக்குகளை என்ன செய்யணும் சொன்னால் அதாவது நல்ல மலக்கு, அதாவது நன்மை எழுதக்கூடிய மலக்கு அதிகமாக எழுதக்கூடியவராகவும் தீமை எழுதக்கூடிய மக்கள் அறவே இல்லாமல் செய்ய வேண்டிய உங்கள் பொறுப்பு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக, பிரகாசமான நாளாக ஒவ்வொரு நாள் வரும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கி நம்ம என்ன இஸ்மு ஓத போகிறோம் அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு நாளுக்கு வரும்போது நமக்கு ஞாபகம், சரி இன்றைக்கி இந்த இஸ்மு ஓத போகிறோம், இந்த இஸ்மு ஓத போகிறோம், இன்றைக்கி ஸலவாத் ஓத போகிறோம். இப்படி என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு பெரிய பாக்கியம் உண்டாகும். சரிங்களா? ஆகவே இதை என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வந்து தேவையில்லாமல் டிவி பார்க்குறது, தேவையில்லாமல் விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டு நம்ம பாதுகாக்கும். ஏன்னா டிவி பார்க்க வந்து நல்லா ஓத முடியாது, தேவையில்லாத. அப்போ என்ன செய்யணும், நம்ம அதிகமான என்ன செய்யணும் சொன்னால் நன்மையை சம்பாதிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இது அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசத்தை தருவானாக. கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு, கபரை பிரகாசமாக ஆக்கி வைப்பானாக. இமைமர்களை வெற்றி பெற்ற குழுவில் அனைவரும் ஆக்கி வைப்பானாக. கண்கிணித்துகளே,
நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்க நன்மையை சம்பாதிப்பதற்க வேண்டியதான். அவன் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் சம்பாதிங்க. 5 தொழுகையில் அந்தந்த வகுத்து தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜுத் இஷ்ராக் லுஹா அவாமின் தொழுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஜக்காத்து கடமையாக இருக்குது, ஜக்காத்து கொடுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நோன்பு ஃபர்லான் நோன்பு வைங்க. அது மாத்திரம் இல்லாமல் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் சுன்னத்தான நோன்பு வைங்க. அதில் பறக்கத்து இருக்கிறது. நோம்பில் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. அது மாதிரி ஐயாமி ஃபின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 இந்த பிரகாசமான நாளில் நோன்பு வைங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்குதோ சிறு வயசுலேயே ஹஜ்ஜு செஞ்சுடுங்க. அந்த பணம் இருக்கும்போது செஞ்சுடுங்க. ஏன்னா திரும்ப அடுத்த வருஷம் எப்படி நமக்கு தெரியாது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் நாக்கை கொண்டும் உங்கள் கையை கொண்டும் யாருக்கு இந்த விதமான தீங்கில் எதிர்த்தாதீங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்கள். குறை வச்சிடாதீங்க. கொடுக்கல் வாங்கலை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தை சரியாக நேர்மையாக செய்யுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் சேரக்கூடிய வழிகள். எல்லாமே சரியாக இருக்கணும். அவை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமயமர்களை வெற்றி பெற்ற கொடுத்துல என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போது திக்ர் மஜ்லிஸ். திக்ரில் சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். அங்கே திக்ர் நம்ம என்ன செய்வோம்? அஃதல் திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு 100 தடவை சொல்லுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم. கணிதர்களே, இன்றைக்கி நம்ம இஸ்திஃபாரில் இன்றைக்கி ஒரு மாற்றம் செய்கிறோம். என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் நபி ஓதின துவாயை ஓதி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான், என்னுடைய ஆத்மா யார் மீது இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாகனு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்றாவது லா இலாஹ இல்லா அது ஒன்று வருது. சுப்ஹானக
அல்லாஹ் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த தஸ்பீஹ் வருது. மூணாவது இன்னி குத்து மினல் யா அல்லாஹ் என் பாத்தி மன்னிப்பாயாக நான் பாய்வாகிவிட்டேன். இஸ்திஃபார். இது மூன்றுமே ஒன்று சேரக்கூடிய ஒரு சிறந்த திக்ர் தான் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. யார் இது ஓதுனாங்களோ இது ஓதி கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும். நம்ம எல்லாருக்குமே தேவையில் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் இஸ்திஃபார் பதிலாக இதை ஓதிட்டு நமக்கு தேவைக்கான ஓதும் பொழுது அதுக்கப்புறம் ஸலவாத்தை ஓதி கேட்கும்போது நம்முடைய துவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் இதை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين.
لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين الحمد لله சலவாத் 100 தடவை ஓதுவோம் 100 தடவை சலாத் ஓதுறதாகப்பட்டது 1000 தடவை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறது அப்படிப்பட்ட சலவாத்தை 100 தடவை ஓதுவோம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் திக்ர் மஜ்லிஸ் முடிவுற்றது. இப்போது நாம் துவா செய்ய போகிறோம். நம்ம 2 துவா, சிறப்பான துவா செஞ்சுருக்கோம். ஒன்று லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை சொல்லி யார் கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் நபி சொல்லியிருக்கிறாங்க. சலவாத்தி சொல்லி ஓதக்கூடிய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவையே மிக சிறப்பான இந்த மஜ்லிஸில் நம்ம கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் கபூல் செய்வான். புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள், வலது பக்கம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அது மாத்திரம் இல்லாமல் குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு நம்ம போட்டிருக்கோம். இடத்துல பாருங்கள், கீழே கேபிகே பிரேட் தமிழ் பேன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நம்முடைய வீடியோக்கெல்லாம் வந்துடும். உள்ளே போனீங்கன்னு சொன்னால் எல்லா நோய்க்குமே எப்படி நம்ம குரானை கொண்டு தீர்வு காண்பதை போட்டிருக்கோம். பாருங்கள், உள்ளே போங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அன்பை பெறக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு கனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ர், இறைநேச செஞ்ச திக்ர். இதே திக்ர் நம்ம காலையில் நைட்டு 9:30 10 மணி வரலையும், தஹஜத்தில் 4:30 5:15 வரையிலும் செய்கிறோம். இதே ஆரம்ப பயிற்சி எப்படி செய்கிறதுனா எனக்கு யூடியூப்பில் போனீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் ஆரம்ப பயிற்சி செஞ்சுட்டு வாங்க, கூட செஞ்சுட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். முழுமையான பயிற்சியும் கொடுத்துருக்குறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம். اللهم إني أسألك بأني أشهد أنت الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. أنت الله والنار بديع السماوات والأرض يا أكرم الأكرمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم برحمتك أستغيث لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد
حسبنا الله ونعم الوكيل نعم المولى نعم النصير ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ربي أني مسني الضر وأنت أرحم الراحمين ربي أني مغلوب فانتصر ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم يا مولا يا مولا يا مولا يا حي يا قيوم برحمتك أستغيث يا قريب يا مجيب يا سريع يا قريب يا مجيب يا سريع يا من قائل في القرآن يا الله நீ குரானிலே யார் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறாரதை ஏற்றுக்கொள்ள வாக்குறுதிக்கிறார் யா அல்லா நாங்களும் உன்னுடைய பிரார்த்தனை யா அல்லா யா அல்லா எந்த சிறப்பான பெயரை கொண்டு உன்னுடைய அரிசி சுமக்கக்கூடிய மலக்கள் உன்னை பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்யணும் யா அல்லா எந்த பெயரை சிறப்பான பெயரை கொண்டு ஜிப்ரீல் இஸ்லாம் மீகால் இஸ்லாம் சொன்ன பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்யணும் யா அல்லா யா அல்லா உன்னுடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு நான் நபி ஆதம் இஸ்லாம் நபி ஈசா மூசா இப்ராஹிம் இஸ்லாம் அனைத்து நபிகாரும் நபி இஸ்லாம் அவர்களும் பிரார்த்தித்தார்களோ அந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்யணும் யா அல்லா யா அல்லா உன்னை எந்த பெயரை கொண்டு வானத்தை பூமி படைத்தாயோ ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படைத்தாயோ அர்ஷி குர்ஷியை படைத்தாயோ நான் சொர்க்கத்தை நடத்தி படைத்தாயோ அந்த பெயரை கொண்டு கேட்கிறேன் யா அல்லா நான் அறிந்திருக்கக்கூடிய உன்னை சிறப்பான பெயரை கொண்டு அறியாத சிறப்பான பேரை கொண்டு கேட்குறேன் யா அல்லா நபிசாசன் கேட்டேன் அனைத்து நன்மை கேட்குறேன் யா அல்லா நபிசாசனை பாதுகாப்பு தெரிய அனைத்து தீமை பாதுகாப்பேன் யா அல்லா உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்துவாய் நேரடி காட்டுவாயா அல்லா அவளை பாகனம் பண்ணி பாயா கிருஷ்ணன் நீக்குவாயா கடன்களை போக்குவாயா அல்லா வருமத்தில் பிறகு சுவையா அல்லா வாழ்க்கையில் பிறகு சுவையா அல்லா ஐநேரத்துடைய பயபக்தி தரக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா சுனத்தான ஃபினான வாஜிபார துணை தொழக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா தஹஜதிஷனாங்களும் அவாமி தொழக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா கபுடை வேண்டு பாதாபாயா அல்லா மாஷினை கேள்வி எனக்கு இலிசாங்க அல்லா மறுமையிலே நன்மையை பட்டோலை வலதுகளுக்கு சுவையா அல்லா நெமிசாசனுடைய நீர் தராத்திலே நீர் அறந்தக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா நரகத்தை விட்டு பார்த்தால் சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா யா அல்லா எங்கள் ஒவ்வொருக்கும் தேவை இருக்கிறது யா அல்லா தேவை நேற்றுப்பாயா அல்லா கஷ்டங்களுக்கு கஷ்டங்களை போக்குவாயா அல்லா கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயா அல்லா வருபாரத்தில் பிறகு சுயலா பிறகு சுயலா பிறகு சுயா அல்லா யா அல்லா எங்களுடைய அனைத்து தேவை நேற்றுப்பாயா அல்லா இப்போ ஒரு நிமிஷம் துவா செய்யணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை துவா செய்யணும் யா அல்லா யாரெல்லாம் தங்களுடைய தேவைகளை இப்பொழுது கேட்டிருக்கிறார்களோ எல்லாம் இந்த லாயிலாக இல்லா அந்த சுபானுக்கு இன்னி குத்தணும் தாலிவின் பறக்கத்தை கொண்டு உடைய விசாசனம் ஓதி சராவத்தை பறக்கத்தை கொண்டு வேண்டிக்கொள்ளும் யா அல்லா ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت الرحيم وصلى على خير سيدنا الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين ذكر மஜ்லிஸ் நிறைவேற்றுது யாரெல்லாம் சலாம் சொல்லியிருக்காங்களோ வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தில் 4:25 சந்திப்போம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.